முதலமைச்சர்கிட்ட சட்டம் ஒழுங்கு, டிஜிபிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஹோம் செக்ரட்டரிகிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு. ஏன் இந்த அவல நிலை? ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும். மாபெரும் திட்டங்கள் கொண்டு வரணும். வலிமையான வலிமையான தண்டனை கொடுக்கணும். யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, கடுமையான வலிமையான சட்ட மாற்றம் செய்து சட்டத்தை நிறைவேற்றி தந்து வலிமையான அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த சட்ட திருத்தம் வரும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, முதல்ல போதைப் பொருள் அதிகமா மிதமிஞ்சிய மாநிலமா போச்சு தமிழ்நாடு. கஞ்சாவிலிருந்து, அபீன்ல இருந்து, மற்றபடி பல்வேறு போதை வஸ்துக்கள்லாம் மாத்திரையிலேருந்து எல்லாம் வந்துச்சு. ஊசியிலேருந்து எல்லாம் வந்தாச்சு. போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாச்சு. இளைஞர் மாணவ செல்வங்கள் முதற்கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. இதனால தான் ஒரு சமுதாய சீர்திருத்தம், மிகப்பெரிய சமுதாய மாற்றம் தேவை. சமுதாய சீர்திருத்தம் தேவை. இதெல்லாம் மாற்றி அமைச்சாதான் ஒரு மாநில மக்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை, வாழக்கூடிய சுமூகமான சூழ்நிலை, ஒரு இணக்கமான சூழ்நிலை